ஆவோக் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இந்த படத்தை எடுத்துட்டாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டாம் ஹார்டி தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. அதாவது பகை, விரோதம், பழிவாங்குற உணர்ச்சி இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் வேர்ல்டுக்குள்ள ஹீரோ எப்படி தன்னுடைய டாஸ்கை செஞ்சு முடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தீர்வு போகக்கூடிய கதை. இந்த படத்துல நம்ம நாயகன் டாம் ஹார்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. போலீஸ் ஆபீசர் வந்து ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர்லாம் இல்லைங்க. ரொம்ப வளைவு நெறிவு எல்லாம் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர். காசுக்காக என்ன ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது. அதாவது எதிர்பாராத விதமா ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கும். அந்த ஷூட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைனீஸ் கார்ட்டல் உடைய பையன் அங்க போயிருப்பான். அதே போல மாஸ்க் போட்ட 3 நபர் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை சுட்டு கொடுப்பாங்க. சோ அந்த சம்பவத்துல 2 பேர் மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சார்லி, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா மியா. இந்த சார்லி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன் பையனா இருப்பான். சோ அவர் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ். இந்த லாரன்ஸுக்கு தான் ஆல்ரெடி நம்ம கதாநாயகன் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சோ இந்த பொலிட்டிஷியன் வந்து ஹீரோ கிட்ட தன்னுடைய பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டீல் போறாரு. சோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ எப்படி அந்த பையனை காப்பாத்தினாரு, சோ அதுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது, அண்ட் டூஸ்டே என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்ப ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான படமா சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஆவோ. இந்த